விருந்தினர்களா வந்தவங்களை பாலஸ்தீனத்தில் ஈரான்ல இருந்து கப்பல்ல 200 பேருக்கு மேற்பட்டவர் கூட்டு பயிற்சி போர் பயிற்சின்னு விருந்தினர்களா வரவழைச்சு ஒரிசாவில் பிராக்டிஸ் பண்ணி பயிற்சியை முடிச்சு போறாங்க. வார் நடக்குது. அது 7000 கிலோமீட்டருக்கு இந்தாண்ட இந்த மாதிரி ஈரான் கப்பல் போகுதுன்னு யார் தகவல் கொடுப்பா? நான் குற்றம் சுமத்துகிறேன். இந்திய கடற்படை தான் செய்திருக்கும். இந்த மோடி அரசாங்கம் தான் செய்திருக்கும். அத இந்த எலெக்ஷனே இல்லாம ஓசில ஜெயிச்சு வந்த இந்த ஜெய்சங்கர் மாதிரி ஒரு வெளியுறவு அமைச்சரை வச்சு சப்பக்கட்டு கட்டலாம். அது மிகப்பெரிய படுகொலை பாருங்க. எவ்வளவு பெரிய கோழைத்தனம் பாருங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தவங்கள இலங்கை கப்பல் படை வந்து 100 பேருக்கு மேல காப்பாத்தி இருக்கு. அவனுக்கு எப்படி அங்க போர், அந்த பக்கம் போருக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கப்பலை கவுத்து அநியாயமா ஈரான்காரங்களை கொண்டிருக்கான் விருந்தாளியா வரவழைச்சு. ஏன்னா அது இவங்களோட வாடிக்கை. எங்க இஸ்ரேல்ல யாசகம் கேட்ட மாதிரி உணவுக்கு காத்திருக்கிற குழந்தைகள் மேல குண்டு போட்டவன் 168 அப்பாவி குழந்தைகளை இந்த அமெரிக்க இஸ்ரேல் ராணுவம் தெரிஞ்சு அங்க குண்டு போட்டு சாவடிக்கிற ஒரு மனோபான்மை உடையவர்கள். இந்த பிஜேபி அரசாங்கம் உண்மையில பயங்கரமாக எல்லா துறையிலும் இவ்வளவு ஏங்க ஒரு இதை சொல்லாம இருக்க முடியல. மோடி இப்ப என்ன காலையில செய்தி என்னடான்னா, ருசியாவில இருந்து 1 மாசத்துக்கு நீ என்ன வாங்கிக்கோ. அங்கிருந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல மாட்ட வச்சு அந்த இஸ்ரேல் அந்த இலுமினாட்டி தலைவன் இப்படி எல்லாம் பண்ணி நாட்டை அடமானம் வச்சு எல்லாம் வச்சு ருசியாவில் என்ன இன்னும் 1 மாசத்துக்கு வேணா வாங்கிக்க அப்படின்னு அமெரிக்காவில இருந்து வெக்கக்கேடான அமெரிக்காவில இருந்து ஆர்டர் வருது. இந்த நாடு நாசமா போயிடுச்சு. மிகவும் இதை மீட்டு எடுக்கணும்னா மிக விரைவில் இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் தூக்கி போடணும். இவரெல்லாம் 1ஆம் நம்பர் மொன்னமாரிகளை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு புரட்சியை வெடிக்கணும். காங்கிரஸ் சார்பாக நானே முன்னிட்டு நடத்துவேன். சத்தியமா சொல்றேன். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் இங்க தேவை. இவனுங்களை இப்படியே விட்டாலும் இந்த நாடு நாசமா போயிடும். நான் இருக்கேன் உங்க பக்கம், நான் சேர்றேன் உங்க பக்கம். அர்ச்சனா செய்யறதுக்காக தான் மனு கொடுத்திருக்கேன். விரைவில் நடக்கும். ராகுல் காந்தி தலைமையில் ஏன்னா ஐயா 36 வருஷத்துக்கு மேல ஆச்சு, பதவியிலேயே இல்ல. அவரை இன்னும் இளம் தலைவர் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவரை கொண்டு வாங்க. அவர் ஒத்தையா போராடிட்டு இருக்கார். பாராளுமன்றத்தில் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம துண்டக்கானா துணிக்கானான்னு கோவணத்தை உருவிட்டு ஓடுறானுங்க. பைபிள்லைங்க பதில் சொல்லாம அவர் மேல ஆன்டி இண்டியன் போட்டு பழி சுமத்துறானுங்க. போதும். நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து எந்த வரமாட்டாங்க. அவன் யாரையோ கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. அதுக்காக நான் யாரையும் குறை சொல்ல வரல. அவரவர் பாடு அவங்கவுங்களுக்கு. மீண்டும் இங்க வந்த எல்லா என் தமிழின மக்களை வாழ்த்தி, சகோதரிகளை வாழ்த்தி, நாளை மீண்டும் மகளிர் நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன். சந்திப்போம். நன்றி. வணக்கம்.